வந்துட்டோங்க மனோரா கிட்ட. ஒரு ஆட்கள் தான் அதிகம் தங்கி இருக்குது. 7 அடுக்கு போல. எத்தனை? 1 2 3 4 5 6 7 அடுக்கு கல்வெட்டுல இருந்த மாதிரி இருக்கு. வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு ஒண்ணு, இது பொம்மை உள்ளது, இது பொம்மை இல்லாதது ஒண்ணு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஊஞ்சல் தான் நிறைய இடத்துல இருக்குது, பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே அனுமதி இல்லை, அந்த வசதியும் இல்லை. ஸோ இது இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கனால இதுல வந்து மேலே போய் பார்க்கறதுக்கு வச்சா மனோரா பார்க்கறத விட இந்த லைட் ஹவுஸ் மேலே போய் அந்த விசிட் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த ஒரு போட்டு மட்டும் தான் உங்களுக்கு டூரிஸ்ட்டுக்கு, அந்த பேசஞ்சர் சுத்தி பார்க்கறதுக்கான போட்டு, இந்த போட்டு மட்டும் தான். இந்த இடமும் இப்போ அதுக்காக ரெடி பண்ணது. ரொம்ப காலம் சும்மா இருந்து கடைசியா இப்போ இந்த பாதையும் இந்த போட்டு, இந்த லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 போட்டு இருக்குங்க உங்களுக்கு. இங்க ஒரு போட்டு இருக்கு, அங்க ஒரு போட்டு இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மல்லிப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம். மனோரா பார்க்க தான் வந்திருக்கோம். இதான் அதனுடைய நுழைவாயில். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலிருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இந்த மனோரா அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ள வர வழியில இந்த தர்கா ஒன்று இருக்கு. இந்த தர்காக்கு அப்புறம் இதே ரோட்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்க அப்படின்னா மனோரா பிளேஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த மனோரா என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூலிக்கிறாங்க. நான் பைக்கில் போனனால எனக்கு 10 ரூபா சொல்லிச்சாங்க. கார்ல போனீங்க அப்படின்னா 20 ரூபா கேட்பாங்க. இதான் அந்த பில்லு. இதுல எந்த ஒரு எழுத்து, டேட்டு, பேர் எதுவுமே போட்டுல. அவங்க ஒரு பில் அடிச்சு கையில தந்துட்டு காசு வாங்கிக்கிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பார்த்ததுமே லெஃப்ட் சைடு நமக்கு அந்த மனோரா இருக்கும். இந்த மனோரோட ஃபர்ஸ்ட் கேட்டு தான் இப்ப நம்ம பார்த்து போயிட்டு இருக்குது. மொத்தம் என்ட்ரன்ஸுக்கு 2 கேட் இருக்குது. 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் வழியா தான் நம்ம உள்ள போறோம். இந்த மனோரோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, மாவீரன் நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்த போட்டியில ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற நினைவாக தஞ்சை மராட்டிய மன்னன் 2ஆம் சரபோஜி கிபி 1814 இந்த மனோரா என்னும் இந்த நினைவு சின்னத்தை கட்டினார். மனோரா என்பது மினார் என்ற சொல்லில் இருந்து வந்தது. 8 அடுக்குகளை கொண்ட 75 அடி உயரமுள்ள இக்கோபுரம் அறுகோண அமைப்புடையது. கோட்டையை போல காணப்படும் இக்கோபுரத்தை சுற்றி மதிலும் அகலிலும் காணப்படுகின்றது. தொழில்துறையிலிருந்து வச்ச போர்டுங்க. இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போர்டு. இந்த மனோரா இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்குது. ரொம்ப பழைய பில்டிங், பெயிண்ட் மட்டும் அப்பப்போ அடிச்சிருக்காங்க. இந்த மனோரா பத்தி இதெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. அங்க போர்டுல இதோட ஹிஸ்டரி எப்படி ஷார்ட்டா எழுதி இருந்துச்சோ அதை தான் இங்க கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் 6 அடிக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே இருக்கும் இந்த இடம்லாம். சன்செட் டைம் நல்லா பார்க்க நல்லா இருக்கு. இங்கே அதிகம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் முன்னாடி அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் வர்றதில்லை. மெயின்டெனன்ஸும் அதிகம் இல்லை. கீழே பாருங்க, இந்த தண்ணி போகிற இடத்துக்காக விட்டு வச்சிருக்காங்க. இங்கே கேமராலாம் செட் பண்ணி இப்போ செக்யூரிட்டிக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்த பாதை மாதிரியே தான் இந்த பக்கமும் இருக்கும். போகுது இந்த வழியாக போகலாம். இதுதான் இப்போ உள்ளே போகிற பாதை. முன்னாடிலாம் இது ரொம்ப ஓப்பனாக தான் இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிற இந்த இடம்லாம் இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலரு ஹோல் இது வச்சு எழுதியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பார்வையாளர்கள் நேரம் காலை 10 மணி முதல் 1:30 வரை, மாலை 2:30 மணி முதல் 5:30 வரை. நுழைவு கட்டணம் நபர் ஒன்றுக்கு, அது ஃபிக்ஸ்டா போட்டு இல்லை, இலவச அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு இடம் இருக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா சொல்லிச்சிருக்காங்க. 5:30 ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மனோரா. முன்னெல்லாம் இந்த இடம் இந்த பாதுகாப்புக்காண்டி கட்டி வச்சிருக்காங்க. இதுல மீன்லாம் நிக்குது. இப்ப உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதை சுத்தி இந்த நீர் இதுதான் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல வந்து இதை தாண்டி யாரும் போகாதபடி அந்த முதல வளர்த்த கதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இதில் ஆபத்தான மிருகங்கள் விட்டு வச்சுப்பாங்க, கடல் மிருகங்கள். இது யாரும் மனிதர்கள் அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது. ஸோ அதை பாதுகாப்பிற்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க ஓப்பன் அந்த கோகலாம் எவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி கோகை இருக்கு பாருங்க. ஃபுல்லா அப்படியே இருக்கும். இது மனோராக்குள்ள, இதுக்குள்ள அன்அபிஷியலா ஊர்ல சொல்றவங்க வந்து
அண்டர் கிரவுண்ட் பாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி குகை ஏதோ ஒரு குகைக்குள்ளதான் அதுக்குள்ள பாதை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது நிரூபணம் பரவாயில்ல. இதை சுத்தி இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லா தண்ணி, அப்புறம் இந்த மாதிரி குகைகள் இருக்கும். மணலா சுத்தி அப்போ இதுலலாம் ஆட்கள் இருந்திருக்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா குகையும் ஒரே நீளத்துல ஒரே அகலத்துல. இது எவ்வளோ இந்த காமன்ஸ் அளவு பாருங்க, உங்களுக்குல ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ பெருசா இருக்கும். ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வர மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் சுத்தி பார்க்க போது. இது இந்த ஜன்னல் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள வந்து பெரிய ரூம் மாதிரி இருக்கும் போல. ஸோ இப்போ அது ஓப்பன்ல இருந்தா நம்ம போய் பார்க்கலாம். இதை சுத்தி நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல தான் போய் நிற்கும். இந்த பழைய காலத்து லுக்கை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க. எப்படியும் ஒரு 20 அடி இருக்கும். இதுக்கு மேல தரமட்டத்துக்கு கீழே இது இருக்கு. இந்த இடம் நார்மலா மெயின்டெனன்ஸ் கம்மி, மெயின்டெனன்ஸ் இருக்குது, இல்லையோ டிக்கெட் வாங்கிடுறாங்க. சில சமூக விரோத செயல்கள் செய்யறதுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கதவை பாருங்க, அதே மாதிரி இது சின்ன தூணை விட்டு சின்ன இடம். இது என்ட்ரன்ஸ்ல இந்த கதவு வந்து உங்களுக்கு உட்டுல செஞ்சிருக்காங்க, ஆனா நல்ல வெயிட். இது கதவு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த காலத்துல செஞ்சதுதான், செம வெயிட்டுங்க. இது செம வெயிட். அது நீங்க வந்து சும்மா நவத்தி பார்த்தாலே தெரியும், தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது இரும்பா உட்டா என்னத்துல செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, பயங்கர வெயிட்டா இருக்கு. இந்த போர்டு இருக்கு, தொல்லியல் துறை நினைவு சின்னம், சேதப்படுத்தவோ சுவற்றில் எழுதவோ கூடாது, மீறுவோர் தண்டிக்கப்படுவார்கள். செட் பண்ணி வச்சு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் அது கிடையாது. ஸோ நம்ம வெளியில இருந்து பார்த்த சின்ன குகை தாங்க, இதுக்குள்ளே பாதையா போகுது. ஸோ நம்ம வெளியில இருந்து பார்த்த சின்ன குகை இருக்குல்ல, இதை பாருங்க, அந்த தண்ணி இருக்கிற இடம். அந்த சின்ன குகையும் இப்படிதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வர மாதிரி. உள்ளேயும் இந்த மாதிரி குகை இருக்குது, வெளியிலையும் இருந்துச்சு. அதே தான், இது வந்து சுத்தமாக வச்சிருக்கணும், அசுத்தப்படுத்தக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன படிக்கு கீழே கூட அந்த மாதிரி குகை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்போ பயன்படுத்திருப்பாங்க கண்டிப்பா. இது இருக்காது. இது மேலே ஏறி இப்படி பார்க்கலாம், ஸ்லோப்பா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு வந்துடுவோம். அந்த மனோரா மேலே எவ்வளோ தூரம் போக முடியுமோ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் அந்த பாறையிலேருந்து செதுக்கின கல், அதில் செஞ்சுருக்காங்க. லாக் டைப் இல்லை, சிமெண்ட் பூசின மாதிரி இருக்குது. லேட்டஸ்டாக பூசிக்கலாம். இதில் அந்த மராட்டி மொழின்னு சொல்லுவாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எழுத்து தான் இதுன்னு நினைக்கிறேன், இந்த மகாராஜா கட்டினது. ஸோ கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கல்வெட்டில் இருக்கிற எழுத்தை விட நம்ம வாழ்க்கையில் எழுதுன எழுத்து தான் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குங்க. இது அதே இந்த படி, ரெண்டு சைடு அதே மாதிரி படி. இந்த வியூஸை பாருங்க. சன்செட் டைம். ஸோ இதை ஒட்டி தான் பீச்சு, அந்த லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அதே போய் பார்ப்போம். இதுதாங்க இந்த சென்டர் மனோரா கீழே இருக்க இடம். இதுதான், இது மனோரா கீழே இந்த மாதிரி குகை மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க. சுத்தி 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 உள்ள குகை தான் இருக்கு. இப்பெல்லாம் உள்ள விடுறதே பரவாயில்ல. முன்னே இப்பெல்லாம் கேமரா வச்சு ஆட்கள் வச்சு உள்ள விட்டுறாங்க. முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த சென்டர் இடம். நார்மலாக குகை மாதிரி தான் இருக்குது. இது உப்பு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை போய் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குங்க, உயரமும் சரி படியும் சரி. வந்துட்டோங்க மனோரா கிட்ட. ஒரு ஆட்கள் தான் அதிகம் தங்கி இருக்குது. 7 அடுக்கு போல. எத்தனை? 1 2 3 4 5 6 7 அடுக்கு கல்வெட்டுல இருந்த மாதிரி இருக்கு. இது வந்து பழைய படிங்க, அப்போ உள்ளதுதான். ஸோ இப்போ வந்து வெயிட் தாங்கல, அதே மாதிரி பில்டிங் ரொம்ப பழசாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ யாரையும் உள்ள விடுறது இல்லை. ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, லாக் போட்டு.
லாக் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்படி ஃப்ளாட்டாக ஜன்னல் டோர் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த டோரை திறந்தோம் அப்படின்னா மாடிப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாக இருக்கும். அதில் ஏறி போய் தான் மேலே மனோரா பார்க்குறது. இல்லை தெரியுதா மனோரா சுற்றி இருக்கிற தென்னந்தோப்பு. ஸோ நம்ம வந்த இடத்த பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்த்த ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம டிக்கெட் எடுத்தது அந்த இடம். நேராக உள்ள வந்து கேட்டு பார்த்தது இந்த இடம். நம்ம போர்டு எடுத்தது அந்த இடம். ஸோ அடுத்து இந்த பாதை இதுக்குள்ளே தான் இந்த இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்க்கு சில்ட்ரன் பார்க்லாம் இப்போ ரீசெண்டாக மக்கள் அதிகம் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டினது. மெயின்டெனன்ஸ் இல்லை. முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணால் இப்போ பரவாயில்ல. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். இந்த லைட் ஹவுஸை கிட்ட போய் பார்ப்போம். இந்த சன்செட் வியூ தான் இங்கே நல்லா இருக்கும் எப்போதும். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது அதிகம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஒன்று மெயின்டெனன்ஸ் இல்லை, அதோட முக்கியமாக சேஃப்டி கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கும் எப்போதும். அது மாதிரி ரொம்ப தூரத்தில் வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மனோரா மேலே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணால் கூட அதுக்கு மேலே வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ புறாவுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கு போல. ஸோ போகலாம் நம்ம கீழே. இது தமிழில் எழுதியிருக்காங்க. நம்ம படிக்கிற தமிழில் தான் எழுதியிருக்காங்க. இது நம்ம தமிழில் எழுதியிருந்தாலும் இது எவ்வளோ ஒத்து பார்த்தாலும் சரியாக படிக்க முடியலைங்க. அவங்க நல்லா படிக்க முடியுதான்னு பாருங்க. இது நம்ம தமிழ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வார்த்தைகள் போகவே இல்லை, தனித்தனியாக இருக்குது. இதுதான் வாங்குறாங்க. வந்தால் பார்க்கலாம். வந்து பார்க்குற அளவுக்குலாம் இதோட அருமை தெரிஞ்சால் பார்க்க வரலாம். இது கட்டுமான பணி, ஆர்கிடெக்டு, அப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி இதை பற்றி தெரிஞ்சவங்க வேணால் இதை பார்க்குறதுக்கு காட்டி வரலாம். இந்த கதவை பாருங்கள், குட்டி கதவை. இது வெளியே போகிறதுக்கான இடங்க. நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியில் நம்ம வந்து இந்த உள்ள என்ட்ரன்ஸு நம்ம கேட் பார்த்தோம். இந்த என்ட்ரன்ஸு கிட்ட உருது மொழியில் எழுதியிருக்காங்க, அரபியில். மனோரா வியூ சன்செட்டில் பாருங்கள், சூரியன் மறைகிற நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வந்து நிறைய இருக்குது. அருமையாக இருக்கும். மேலேருந்து பார்த்தா நல்லா இருக்குங்க. முன்னே இது வந்து ரொம்ப உயரமான பில்டிங்காக இருந்துச்சு இந்த எல்லாருக்குமே, இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் மேலே போய் அதிகம் பார்த்தாங்க. இப்போ வந்து இதோட உயரமான பில்டிங்லாம் வந்துருச்சு. இதோட மெயின்டெனன்ஸ் இல்லை, மேலே விடுறதில்லை. ஸோ அதனால் இப்போ யாரும் இந்த இடத்துக்கு வர்றதில்லை. மனோரா சிறுவர் பூங்கா, இதுக்கும் சார்ஜ் சொல்லிப்பாங்க. ஸோ உள்ளே வரத்துக்கு 10 ரூபா என்ட்ரன்ஸ் சார்ஜ். இந்த மனோராவுக்கு உள்ளே வரத்துக்கு, இந்த மனோராவுக்கு உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் இதுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் சார்ஜ் வாங்குவாங்க. இது வந்து மனோரா சிறுவர் பூங்கா. இது வந்து லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து ரெனியூவல் பண்ணியிருக்காங்க பழசை. இதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் வந்து 10 ரூபா. எத்தனை மணி வரை இருக்காது? ஈவினிங் 6 மணி வரை. ஃபெஸ்டிவல் டயத்தில் 6 வரை அலோவ் பண்ணுவாங்க. இதோட மதிப்பீடு வந்து 33 லட்சம் போட்டிருக்காங்க. ஸோ இது முன்னாடி இது வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஏதோ பரவாயில்ல, குழந்தைகள் வந்தால் அதில் விளாட்ற அளவுக்கு ஏதோ இருக்குது. இவ்வளோதாங்க அந்த இதில் இருக்குது. மனோராலேருந்து நம்ம பார்த்தோம்னு ஒரு சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிணறு மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது போல். சிமெண்ட்லாம் இப்போ தான் பூசியிருக்காங்க. ஏதோ கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் அங்கே பெண்கள் கழிவறை அப்படின்னு இருக்குது. அது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருக்குமா இருக்காதான் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இங்கே நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குதிரை ஊஞ்சல் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ அந்த மனோராவை பாருங்கள். இந்த டிசைன் நல்லா இருக்குது. மழை நேரமும் முடிஞ்சும் மழையிலையும் வெயிலையும் இன்னும் ஷேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சேர்லாம் உங்களுக்கு அந்த கல், இந்த கல் நல்லா பாலிஷ்டாக இருக்குது. ஸோ இந்த கல்லில் தான் அந்த சேர்லாம் செஞ்சுருக்காங்க. சுற்றி இந்த உட்காரத்துக்கான சேர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிறுவர் இந்த ஏரி இறங்குற சறுக்க மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த விளையாட்டு இருக்குது. ஸோ இந்த சறுக்கை ஓரளவு நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. குழந்தைகள் வந்தால் விளையாடுற நிலைமையில் இருக்குது. ஸோ அது வரையும் சந்தோஷம். அது பிளாஸ்டிக்கில் இருக்க சறுக்குன்னா இது வந்து சிமெண்ட்டில் செஞ்சது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இதில் ஏறி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். உடைகிறது இந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த சர்க்கிளில் வந்து கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கல்லை போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு ஒன்று, இது பொம்மை உள்ளது, இது பொம்மை இல்லாதது ஒன்று இது இடத்துல வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஊஞ்சல் தான் நிறைய இடத்துல இருக்குது.
பெருசு சின்னது அப்படின்னு சொல்லி. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது இது உள்ள. ஸோ இந்த மாதிரி மரம்லாம் நம்ம அதிகம் எங்கேயும் பார்க்க முடியாது. அது இந்த கீழே இந்த படத்தில் பஞ்சாயத்துக்கு காட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இருக்கு பாருங்க. இது அதே மாதிரி அந்த மரமும் அந்த மரத்தை செட் பண்ணியிருக்காங்க. இந்த மரம் இப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மரம் ஒன்று இருக்குது, எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி சின்னதாக இருக்குது, இதுவும் அந்த மாதிரி பெருசாக வரும் போல். ஸோ இந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் வச்சு அதில் உட்கார இடங்க மரமே வச்சா நம்ம இப்போலாம் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை, மரமும் இல்லை, இந்த மாதிரி உட்கார இடமும் இல்லை. இதெல்லாம் வச்சா பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம வெளியே போகலான்னு இருக்கிறோம், வெளியே போகும்போது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகலாம். இந்த மனோரா இருக்கிற இடத்துக்கு சுற்றி இந்த மாதிரி பெரிய மரங்கள், ரொம்ப பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆலமரம் வச்சிருக்காங்க. அந்த ஆலமரம் வந்து சுற்றி உட்கார்றதுக்கு போட்டு, அது வந்து ரொம்ப பழமையான ஆலமரம், பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஆலமரம். நான் சொன்ன ஆலமரம் இதாங்க. எவ்வளோ அழகா பெருசா இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமா. அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த ஆலமரத்தை நின்று பாக்குறதுக்கு. இந்த ஆலமரம் பின்னாடி இன்னொரு ஆலமரம் இருக்குது. அதுல வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறதுக்கெல்லாம் சேர் போட்டு வச்சிருப்பாங்க, கல்லிலே செஞ்சு. இந்த இருக்கு பாருங்க, கோவிலோட சேர்ந்து. இதுவும் பார்க்க அவ்வளோ அருமையா இருக்குங்க. பாருங்க, இது வந்து பர்பஸா வளர்த்த மாதிரி மரம் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இன்னும் எடுக்காம இதுக்கு வந்து இந்த பாதை கல் டிசைன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைட்டை பாருங்க, அருமையான லைட்டாக இருக்குது. இது பார்க்க டிசைன்லாம் பிரிட்டிஷ் நாட்டிலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்லேயே இந்த லைட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அங்கங்கே இருக்குதுங்க, எல்லா இடத்துலையுமே. இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. மயிலை பாருங்க, மயிலாம் நீங்கள் நார்மலாக அந்த இடத்துல பார்க்கலாம். நம்மளை பார்த்து பயந்து போகுது. சரி, மயிலா அது வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். லெஃப்ட் சைடு போர்டு மேல இருக்கிற ஃபிளெக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா கடல் வரும், கடல்ல நிதி தவசம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா 5000 ரூபாய் அபதாரம் அப்படின்னு நிர்வாகம் போட்டிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்க்கிங் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, சில்ட்ரன் பிளேஸ் மாதிரி. ஆனா இன்னும் ஓபன் பண்ணல. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் கலங்கரைக்கு பார்வையாளர்கள் அனுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற இடம். இதாங்க இந்த லைட் ஹவுஸ் ஏரியா. கவர்மெண்ட் திறந்தது, மல்லிப்பட்டினம் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி வெளியாட்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பார்வைக்கெல்லாம் இடமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அஃபிஷியலுக்காண்டி, மீனவர்களுக்காண்டி திறந்தது. அதனால எந்த ஒரு விசிட்டர்ஸும் அலோடு கிடையாது. இதுல நல்லா மெயின்டைன் பண்றாங்க புதுசா கட்டின இடத்த. இந்த போர்டு வந்து பார்வையாளர்கள் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்குள்ள வந்து யாரையுமே அலோவ் பண்ணல இன்னி வரையும். எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க விசிட்டர்ஸுக்கு அப்படின்னு தெரியல. ஆனா இந்த சரௌண்டிங்ல லைட் ஹவுஸ் மேல போய் பாக்குறதுக்கு எங்கேயுமே அனுமதி இல்லை, அந்த வசதியும் இல்லை. ஸோ இது இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கனால இதுல வந்து மேல போய் பாக்குறதுக்கு வச்சா மனோரா பாக்குறத விட இந்த லைட் ஹவுஸ் மேல போய் அந்த விசிட் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கடற்கரை இருக்குங்க. கடற்கரை வந்து பே ஆஃப் பெங்கால் கடற்கரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடற்கரை தான் இந்த இருக்குது. இந்த மனோரால ஒரு ஃபேமஸ் இந்த கடற்கரை தான். அதை ஒட்டி தான் இந்த மனோராவும் இப்ப கட்டினாங்க. இந்தியன் ஓஷன்ல வந்த சுனாமில 2004 இந்த மனோரா வந்து பாதிக்கப்பட்டுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது திரும்ப ரினிவல் பண்ணாங்க. அந்த லைட்டு, போர்டு, ஸ்ட்ரீட், ரோடு இந்த மாதிரி எல்லாமே அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் அது 2004க்கு அப்புறம். அந்த ரினிவலோட அந்த செலவா இது எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மனோரால இந்த சுனாமி பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரினிவல் பண்ணது தான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மனோரா. இந்த மனோரா கடற்கரையோட உயரத்தை வந்து அவங்க அதிகரித்திருக்காங்க. ஸோ மீனவர்கள் தான் அதிகம் இந்த இடத்த யூஸ் பண்றாங்க போல. ஃபுல்லா வலை தான் கட்டியிருக்கு, போட்லாம் கிடக்கு பாருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தி இருக்குது. இப்போ போட்டு சவாரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மனோரால இந்த இடத்துல. ஸோ போட்டு சவாரி ரெகுலரா இருக்கு அப்படிங்கிற பேர் தான். பட் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம், இந்த லைட் ஹவுஸ், இந்த லைட்டு, இந்த மனோரா மூணு சேர்ந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த மூணு தான் இருக்கு. இதெல்லாம் உயர்த்திருக்காங்க. முன்னாடி நார்மலா இருந்துச்சு, தரையோட தரையா பீச் மாதிரியே. இந்த போட் ரெடி பண்ண போது இதோட ஹைட் ஏற்றி அந்த போட் ரைடுக்காக இதை ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ காத்து இல்லை, கிளைமேட் வந்து கூலிங் டைம் நம்ம வந்துருக்கு. இந்த இருக்கு பாருங்க நார்மலா. ஸோ இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாவே இருந்தது. இப்போ அந்த சைடு மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கரையா இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வசதிருக்காங்க. இந்த போட்லாம் வந்து மீன் பிடிக்க போறதுக்கு, இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்து மீன் பிடிக்க போறது தான் தொழில் வாழ்வாதாரம். அதனால இந்த போட்லாம் வச்சிருக்காங்க அவங்களோட தான். இது ஃபுல்லா அலையாத்தி காடு.
கேள்விப்பட்டிருப்பீங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு போட்டு மட்டும் தான் உங்களுக்கு டூரிஸ்ட்டுக்கு அந்த பேசஞ்சர் சுற்றி பார்க்கறதுக்கான போட்டு, இந்த போட்டு மட்டும் தான். இந்த இடமும் இப்போ அதுக்காக ரெடி பண்ணது. ரொம்ப காலம் சும்மா இருந்து கடைசியாக இப்போ இந்த பாதைக்கும் இந்த போட்டு, இந்த லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 போட்டு இருக்குங்க உங்களுக்கு. இங்கே ஒரு போட்டு இருக்கு, அங்கே ஒரு போட்டு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு அந்த டூரிஸ்ட்டுக்காக வச்சிருக்கிறது தான் அந்த போட்டு. இதுதான் அந்த மனோரா ஃபுல் வியூ. மனோராவோட லைட் ஹவுஸ் நல்ல உயரம். ஸோ லைட் ஹவுஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைட் ஹவுஸ் மனோரா வச்சு லைட் ஹவுஸ் வரதால லைட் ஹவுஸ் மனோரா அவர் சொல்கிறதான்னு தெரியல. ரெண்டுமே அந்த மாதிரி நிலைமைகள் இப்போ இருக்குது. அப்புறம் இந்த கேஃப்டேரியா, மனோரா கேஃப்டேரியான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனுமதி கொடுத்து வந்திருக்காங்க போல. அவ்வளோவா ஒன்றும் இருக்காது, ஏன்னா மக்கள் அதிகம் வர்றதில்லை இந்த இடத்துக்கு. அதனால அந்த கேஃப்டேரியாலையும் ஒன்றும் இருக்காது. வரவங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. ஸோ நார்மலாக தண்ணி பாட்டில் அந்த மாதிரி சில ஃபுட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. அதாவது மக்கள் வர டயத்திலேயே. ஸோ நம்ம வந்துருக்கிறது நார்மல் டைம். இந்த டயத்துலலாம் கண்டிப்பாக அங்கே ஒன்றுமே இருக்காது. போட் சவாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. இந்த ஒரு போட்டுக்கு அவங்க 15 பேர் 10 பேர் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்குக்கு வந்து ஒரு 10 பேர் சேர்ந்தாதான் அந்த போட்டை எடுப்பாங்க. நீங்கள் 2 பேர் போயிட்டு போட் சவாரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. பெரிய ஒரு நபருக்கு 100 ரூபாய், சின்னவர்களுக்கு வந்து 50 ரூபாய்னு போட்டிருக்காங்க போர்டு. ஸோ 12 பேருன்னா 12 பேர் வந்தால் மட்டும்தான் அந்த போட்டை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக 2 பேர் 3 பேர் போயிட்டு நீங்கள் கூட்டம் இல்லாத இதில் போட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால போட் சவாரி பண்ண முடியாது. சும்மா பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். இந்த மனோரா கேஃப்டேரியா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து மரத்தை வெட்டியே செஞ்சுருக்காங்க. நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ஒரிஜினல் வுட்டில் செஞ்சது தான் இது எல்லாமே. பார்க்க நல்லா இருக்குது இதில். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போதும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்ட டயத்திலே இருக்காது. இந்த கடை பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு விற்பனை ரகம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் வசதி இருக்குது. இந்த இடத்துல 5 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கிளீனாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பைப் வசதி இருக்குது வாஷிங்க்கு. இது நீங்கள் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடல், அதாவது இந்த போட்டு வந்து ஓப்பன் பண்ணதுக்கான கல்வெட்டு வச்சிருந்தாங்க. இந்த போட் சவாரி வந்து 2022 ஓப்பன் பண்ணதான் போட்டிருக்காங்க. 49 லட்சம் செலவில்